பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகர் என பன்முகத்தன்மை கொண்ட பாக்யராஜ் மாரடைப்பால் உயிரிழந்த செய்தி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. அவர் கடந்து வந்த பாதை, திரையுலக பயணம் குறித்து இந்த தொகுப்பில் தற்போது பார்க்கலாம். பாக்யராஜ் தமிழ் திரையுலகின் சிறந்த இயக்குனர், நடிகர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் ஆவார். இந்திய சினிமாவில் திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்டவர். திரைக்கதையில் அனைத்து மரபுகளையும் உடைத்த காரணத்தினாலேயே அவரை திரைத்துறையின் திரைக்கதை மன்னன் என கொண்டாடினார்கள். இவர் ஈரோடு மாவட்டம் வெள்ளங்கோவிலில் 1953ஆம் ஆண்டு பிறந்தார். சிறு வயதிலிருந்தே திரைப்படங்களில் ஆர்வம் கொண்ட அவர் பின்னர் சென்னை வந்து இயக்குனர் பாரதி ராஜாவிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார். 16 வயதினிலே கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள் போன்ற படங்களில் பணியாற்றி திரைப்படத் துறையில் அனுபவம் பெற்றார். ஆயிரத்து 1979 சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். பின்னர் நடிகராகவும் இயக்குனராகவும் திரைக்கதை ஆசிரியராகவும் தொடர்ந்து பல வெற்றி படங்களை வழங்கினார். அவர் நடித்த சுவரில்லாத சித்திரங்கள் ஒரு கை ஓசை, இன்று போய் நாளை வா, அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, தூரல் நின்னு போச்சு, சின்ன வீடு, ஆராரோ ஆரிரரோ, ராசுகுட்டி, சொக்க தங்கம், பாரிஜாதம் போன்ற படங்கள் இன்றும் மக்கள் மனதிலிருந்து நீங்காதவை. இதில் முந்தானை முடிச்சு திரைப்படம் மக்களின் வரவேற்பை பெற்று மக்களால் பெரிதும் கொண்டாடப்பட்டது. மேலும் முந்தானை முடிச்சு திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் அவார்ட் பெற்றார். தமிழ் சினிமாவில் திரைக்கதை ஆளுமையாக பல ஆண்டுகள் தனக்கென தனி முத்திரையை பதித்தவர் பாக்யராஜ். பாரதி ராஜாவை தன் குருவாக ஏற்றுக்கொண்ட பாக்யராஜ் அவரிடம் ஆரம்ப காலத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றினார். பாக்யராஜின் திறமையை பார்த்து அவருக்கு பல்வேறு வாய்ப்புகளை பாரதி ராஜா வழங்கினார். இவர்களின் உறவு குரு சிஷ்யன் என்றே திரையுலகினரால் பேசப்பட்டது. இயக்குனர் பாரதி ராஜா இறந்து 17 நாட்கள் ஆகும் நிலையில் தன் குருவை தேடி சிஷ்யன் சென்றார் என்றுதான் கூற வேண்டும். வேட்டியை மடிச்சுக்கட்டு படத்துல நடித்த பாக்யராஜ் கடைசியாக குஷ்பு மகள் திருமண வரவேற்பு நிகழ்வில் கூட பட்டு சட்டை, பட்டு வேட்டியில் கலந்து கொண்டு சிரஞ்சீவி உள்ளிட்ட பிரபலங்களுடன் பேசி சிரித்ததை பார்த்து ரசித்த ரசிகர்கள் இன்று காலை இப்படியொரு அதிர்ச்சியான செய்தியை கேட்டு சோகத்தில் மூழ்கி உள்ளனர். அவரது மறைவுக்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அவர் மறைந்தாலும் மறையாத பெயராகவும் மறக்க முடியாத முகமாகவும் தமிழ் சினிமா வரலாற்றில் பாக்யராஜ் என்றும் ரசிகர்களின் மனதில் நிலைத்திருப்பார்.